வணக்கம். சுஜாதா அவர்களின் சில வித்தியாசங்கள் சிறுகதை கேட்கலாம் வாங்க. நான் ராஜாராமன், டில்லிவாசி. நேபாளத்தின் தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவின் ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ்ஸில் தேராமல் மத்திய சர்க்கார் செக்ரட்டரியேட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக இருப்பவன். சர்க்கார் என்னும் மகா இயந்திரத்தின் ஆயிரம் பல் சக்கரங்களில் ஒரு சக்கரத்தின் ஒரு பல் நான். படித்தது எம்ஏ. வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் என்கிற என் 1.5 வயது குழந்தைக்கு பால், விட்டமின் சொட்டுக்கள், ஃபேரக்ஸ் வாங்குவதற்கும் என் புத்தக செலவுகளுக்கும். எதற்கு உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம்? வாங்குகிற 300 சொச்சம் 25ஆம் தேதிக்குள் செலவழிந்து விடுகிறது. இன்றைய தேதிக்கு என் சொத்து ஒரு டெரிலின் சட்டை, பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள். ராஜேஸ்வரி கடைசியில் குறிப்பிட்டவள் என் மனைவி. இவளை பற்றி கம்பராமாயண அளவில் புகழ் பாடலாம். அதிகம் பேசாதவள். என் வக்கரங்களையும் பணமில்லாததால் வரும் அர்த்தமற்ற ஆத்திரத்தையும், என் புத்தக ஆசையையும், வீட்டின் பட்ஜெட்டையும், சித்தார்த்தனின் அழுகையையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் படைத்த இவள் என் வாழ்வின் ஒரே அதிர்ஷ்டம். ஜாய்ஸின் யூலிசஸ் வாங்க விரும்புகிறான் கணவன் என்று தன் மோதிரத்தை கலற்றி கொடுத்த மனைவியை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இவள் மற்ற நகைகளையும் விற்றாகிவிட்டது. எல்லாம் என் ஆர்வத்தில் ஒரு இலக்கிய பத்திரிகை தொடங்கி 2 மாதம் நடத்தினதில் போய்விட்டது. அதற்காக நான் அவமானப்படுகிறேன். இலக்கிய பத்திரிகை நடத்தினதற்காக அல்ல, மனைவியின் சொற்ப நகைகளை விற்றதற்காக. இன்று தேதி 29. என் கையில் இருப்பது 3 ரூபாய். எனக்கு தேவை 325 ரூபாய். எதற்கு? சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்க. என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. தந்தி வந்திருக்கிறது. அவளை பார்க்க உடனே செல்ல வேண்டும். என் அம்மாவுக்கு இதயத்தில் கோளாறு. 58 வருடம் அடித்து அழுத்து போய் திடீரென நின்று விடலாமா என்று யோசிக்கும் இதயம். அவளுக்கு உடம்பு பதறும், சில்லிட்டு விடும். இந்த மாதிரி 3 தடவை வந்திருக்கிறது. இந்த தடவை தீவிரமாக இருந்திருக்க வேண்டும். என் தம்பி அடித்த தந்தியின் சுருக்கமான வாசகங்கள். அம்மா கவலைக்கிடம், உடனே வா. இதுவரை நான் மேம்போக்காகவே எழுதி வந்திருக்கிறேன். என் உள்ளத்தின் பதற்றத்தை சமாளிக்க, என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்ற நம்பிக்கையை வலியுறுத்த இப்படி எழுதி கொள்கிறேன். என் மனதின் ஆழத்தில், என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அம்மா அம்மா என்று அடித்து கொள்வதையும், என்னுள் இருக்கும் சில இனம் தெரியாத பயங்களையும் நம்பிக்கைகளையும் வார்த்தைகளில் எழுதுவது மிக கடினம். எச்சன் போல பறந்து சென்று அவளை உடனே பார்க்க வேண்டும். அம்மா, டில்லி புத்திரன், இதோ வந்துவிட்டேன். ஏரோப்ளேனில் உன்னை பார்க்க பறந்து வந்திருக்கிறேன். இதோ உன் அருகில் உன் தலையை தடவி கொடுக்கிறேன். உனக்கு குணமாக்கிவிடும். பக்கத்து வீட்டு சரளாவிடம் என் பிள்ளை பிளேனில் வந்தான் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்காகவாவது விளைத்துக் கொள்வாள். அதற்கு எனக்கு தேவை ரூபாய் 325. எங்கே போவேன் பணத்திற்கு? யார் தருவார்கள்? என் நண்பர்களை போய் 29ஆம் தேதி கேட்டால் ஆசியம் கேட்பது போல் சிரிப்பார்கள். என் மனைவியிடம் நகைகள் கிடையாது. என் சொத்தை பற்றி முன்னமேயே தெரிவித்திருக்கிறேன். அதனால்தான் ராமநாதனிடம் கேட்கலாம் என்று தீர்மானித்தேன். ராமநாதன் எனக்கு கிட்டத்திலும் அல்லாத தூரத்திலும் அல்லாத உறவினர். என்ன உறவு என்கிற விவரங்கள் அனாவசியம். முக்கியமான மந்திரிக்கு செக்ரட்டரியாக இருக்கிறார். சர்க்கார் எத்தனையோ மில்லியன் டன் கோதுமை கடன் வாங்கும்போது இவர்தான் வெள்ளைக்காரர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜோடியாக கையெழுத்து போடுவார். போகாத தேசமில்லை. டெல்லியில் நான் 8 வருடங்கள் இருந்திருக்கிறேன். 2 தடவை இவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். 2 தடவையும் நடந்தது எழுதும்படியாக இல்லை. நானும் இவரும் இருப்பது வேறு மட்டங்களில். உறவு பிணைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த வித்தியாசத்தை இணைப்பது சாத்தியமாகாது என்று அறிந்து மரியாதையாக ஒதுங்கிவிட்டேன். தற்போது என் பணத்தேவை அந்த அவமானங்களை எல்லாம் மறக்க செய்துவிட்டது. அவரை பார்க்க கிளம்பினேன். ஹாஸ்டிங்ஸ் ரோட்டில் அமைதியில் பச்சை புல்தரை ஏக்கர்களுக்கு மத்தியில் நாவல் மரங்களின் நிழலில் ஏர் கண்டிஷனர், நாய், அம்பாசிடர் கார் சகிதம் இருந்தது அவர் வீடு. வீட்டு வாசலில் கதறணிந்த சேவகர் என்னை தடுத்து நிறுத்தி விசாரித்தார். என் பெயர் சொல்லியே நான் அவர் உறவுக்காரர் என்பதையும் சொன்னேன். என்னை ஏதோ நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்துவை போல் பார்த்து உள்ளே போகுமாறு சொன்னார் சேவகர். மரியாதையை கவனிக்கவும். ராஜகுமாரன் மாளிகையில் சிண்ட்ரெல்லா நுழைவது போல் உணர்ந்தேன். உள்ளே செல்லும்போது ஒரு ஹால், கீழே கம்பளம், பக்கத்தில் டெலிஃபங்கன் கம்பெனியின் ரேடியோகிராம். ராமநாதன் அவர்கள் மேற்கு ஜெர்மனி சென்றிருக்கிறார். டிரான்சிஸ்டர், மடங்கி படுக்கையாக தயாராக இருக்கும் சோபா. ரெஃப்ரிஜரேட்டர் திறந்திருந்தது. அதில் அழகான அடுக்கி வைக்கப்பட்ட சாராய பாட்டில்கள். மேலே காந்தி படம்.
ரேடியோகிராமிலிருந்து பலமாக கிட்டார் சங்கீதம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் துடிப்பிற்கு ஏற்ப கால்களால் தாளம் போட்டுக்கொண்டு ஓர் இளைஞன் சோபாவில் முக்கால் வாசி படுத்துக்கொண்டு பிளேபாய் வாசித்து கொண்டிருந்தான். நான் வந்ததையோ நின்றதையோ கனைத்ததையோ கவனிக்கவில்லை. அருகே சென்று தாழ்வாக இருந்த நடு மேஜையில் ஒரு தட்டு தட்டினேன். கவனித்தான். எஸ் என்றான் பையன். ராமநாதனின் ஒரே பையன். அப்பா இருக்காரா? ஹீஸ் டேக்கிங் பாத், ப்ளீஸ் வெயிட் என்றான். அவனுக்கு முடிவெட்டு தேவையாயிருந்தது. அணிந்திருந்த சட்டை பெண்கள் அணிய வேண்டியது. போட்டிருந்த பேண்டில் நுழைவதற்கு அசாத்திய சாமர்த்தியம் வேண்டும். ஐ ஆம் ராஜேஷ் என்று என்னை நோக்கி கையை நீட்டினான். என் பெயர் ராஜாராமன். நான் உங்களுக்கு ஒரு விதத்தில் உறவு என்றேன். நான் தமிழை விடுவதாக இல்லை. இஸ் இட் என்றான். நீ அவர் பையன்தானே? எஸ். தமிழ் தெரியுமா? எஸ். பின்ன தமிழையே பேசேன். ஹான்ஸ்லே ஐ லாஸ்ட் டச் என்று சிரித்தான். எனக்கு லேசாக தலைவலிக்க ஆரம்பித்தது. மெதுவாக எழப்போகும் கோபத்துக்கு அறிகுறி. நீ என்ன படிக்கிற? பிளே பாய். இதில்ல. எத்தனாவது படிக்கிற? சீனியர் கேம்பிரிட்ஜ். ராமநாதன் உள்ளே இருந்து வந்தார். நேராக இடப்பக்கம் இருந்த அறையை நோக்கி நடந்தார். நமஸ்காரம் சார். தயங்கி என்னை பார்த்தார். கண்களில் அவர் ஞாபகத்தில் என்னை தேடுவது தெரிந்தது. ஓ ஹலோ, வாப்பா ராமச்சந்திரன். ராஜாராமன் சார். ஓ எஸ் ராஜாராமன். சௌக்கியமா? ஒரு நிமிஷம் என்றபடி மறைந்தார். ஒரு அசிங்கமான தயக்கம். ராஜேஷ் என் எதிரில் நகத்தை கடித்து கொண்டிருந்தான். அவன் வயதில் நான் அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் கோல்ஸ்மித் படித்து கொண்டிருந்தேன். இவன் குவிஸ் சங்கீதமும் ஓர் இடத்திலும் தேங்காத இந்த யுகத்தின் இந்த நிமிடத்தின் அமைதியற்ற துடிப்புமாக என்னை மியூசியம் பிறவியாக பார்த்து கொண்டிருக்கிறான். ராமநாதன் அறையை விட்டு வெளியே வந்தபோது வெளியே கிளம்புவதற்கு தயாராக முழுக்க உடை அணிந்திருந்தார். பீர் அதிகம் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட இளம் தொந்தி, கண்ணாடி, அலட்சியம், புன்னகை, அபார உயரம், கீழ்ஸ்தாயி பேச்சு எல்லாம் வெற்றிக்கு அடையாளங்கள். சோ என்றார் என்னை பார்த்து. மேஜை மேல் வைத்திருந்த சிகரெட் பெட்டியை எடுத்து தேவானந்த் போல் ஒரு தட்டு தட்டி வாயில் பொருத்தினார். ஸ்மோக் என்று கேட்டார். இல்லை என்றேன். லைட்டரின் கிளிக்கில் ஜோதி எழும்பி பற்ற வைத்துவிட்டு தணிந்தது. ராஜேஷ், டேட், கேன் ஐ டேக் தி கார் என்றான். நோ ராஜ், எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போகணும். ஐ வில் ட்ராப் யூ என்றான் கெஞ்சலாக. ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. பெட்ரூமில் சாவி இருக்கு. அம்மாவை எழுப்பாத, அவள் தூங்கட்டும். நான் மரமண்டை இல்லை. எனக்கு 5 நிமிடம் கொடுத்திருக்கிறார். அதற்குள் வந்த காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும். எஸ் ராமச்சந்திரன், எப்படி இருக்க? ஜானகி எப்படி இருக்கா? ராஜாராமன் சார். என்ன? என் பேர் ராஜாராமன் சார். ஓ எஸ் ராஜாராமன். இல்லைன்னு யார் சொன்னா? ஒருவர் அதை மறுக்கலையே என்று சிரித்தார். சரி, ஜானகி எப்படி இருக்கா? ஜானகி செத்து போய் 2 வருடம் ஆச்சு. ஓ எஸ் எஸ், ஐ ரிமெம்பர். நவ் இட்ஸ் பிட்டி. அவளுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையன், 2 வயசு பையன். ஜானகி தம்பி ஒருத்தன் டில்லியில் செக்ரட்டரியேட்டில் வேலையாக இருக்கான் இல்லையா? வின் வின் என்று தலைவலி தெரித்தது எனக்கு. கோபம் கலந்த தலைவலி. நான் தான் சார் ஜானகியோட தம்பி. ஸோ சாரி, எனக்கு ரொம்ப மோசமான மெமரி. நம்ம ரிலேஷன்ஸ் கூட டச்சை விட்டு போச்சு இல்லையா? சௌக்கியமாக இருக்கியா? சௌக்கியம் சார். இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த நேரம் வந்து விட்டது. திடீரென 2 அடி உயரம் மனிதன் போல் உணரும் நேரம். இந்திரன் போல் கூச்சப்பட வேண்டிய நேரம். பணம் கேட்க வேண்டிய நேரம். எனக்கு ஒரு 350 ரூபாய் பணம் வேணும் சார். எங்கள் அம்மா. நினச்சேன். எப்போ வேணும்? இப்போ சார். எங்கள் அம்மா. இரு, என்கிட்ட பணமாக இருக்கான்னு பார்க்குறேன் என்று பர்ஸை எடுத்தார். பிரித்தார். எட்டி பார்த்தார். இல்லை, செக் எழுதி தரேன். ஸ்டேட் பேங்க்கில் மாற்றிக்கிறியா? சரி சார், ரொம்ப வந்தனம். எங்கள் அம்மாவுக்கு திருப்பி தருவியா? கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடுறேன் சார். எங்கள் அம்மா எழுந்து போய்விட்டார். செக் புத்தகம் கொண்டு வர. மட்டையனே, என்னை பேச விடேன். எனக்கு இந்த பணம் எதற்கென்று சொல்ல விடேன். என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் தான் உன்னிடம் வந்து தொங்குகிறேன் என்று பேச விடேன். செக் புத்தகம் கொண்டு வந்தார். பேனாவை பிரித்தார். உன் முழு பெயர் என்ன? சொன்னேன். ஸ்பெல்லிங்? சொன்னேன். செக் எழுதி கையில் கொடுத்தார். கொடுக்கும்போது, நான் இதை அடிக்கடி சேர்ந்து எனக்கு படுது என்றார். எதை சார்? இது மாதிரி உறவுக்காரங்களுக்கு செக் எழுதுறத? இல்லை சார், என் கேஸில் ரொம்ப அவசரமான தேவை. எங்கள் அம்மாவுக்கு அது சரி, தேவை எல்லோருக்கும் தான் இருக்குது.
இந்த தேசத்துக்கே பணம் தேவை. உன் கேஸே எடுத்துக்கலாம். எத்தனை நாள் டெல்லியில் இருந்திருக்க? எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்க? என் கோபம் என்னை பதில் சொல்ல விடவில்லை. எப்போ வர்ற? உனக்கு பணம் தேவையாக இருக்கும்போது. நான் தான் இருக்கேனே, செக் எழுதுகிற மிஷின். என் கழுத்தில் போர்டு போட்டு தொங்க விட்டுருக்கு இல்லையா, ஏமாளின்னு. நம்ம சவுத் இந்தியன் மென்டாலிட்டியே அப்படி. நான் பொதுவாக தான் சொல்கிறேன், உன்னை தனியாக சொல்லலை. அவர் மேலே பேச பேச என் கோபம் போயிங் விமானம் புறப்படும் சப்தம் போல் மெதுவாக ஆரம்பித்து உலகத்தையே சாப்பிடும் வேதனை எல்லை வரை உயர்ந்தது. அன்னைக்கு அப்படித்தான் 2 பேர் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு உறவு. பாதியிலேயே நிறுத்திவிட்டார். ஏன்? நான் அவர் கொடுத்த செக்கை அவர் முகத்தின் முன்னால் நாளாக கிழித்து பறக்க விட்டேன். சார், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கங்க. உங்ககிட்ட வந்ததே தப்பு. தேவை, மிக மோசமான தேவை. இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் கான்ஃபரன்ஸ்க்கு போங்க. இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணுங்க. அவர் முகம் மாறியது. ராஜாராமன், கடன் வாங்க வந்தவனுக்கு இவ்வளவு கோபம் உதவாது. நீ இப்படி கேவலமாக நடந்ததுக்கு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். மரியாதை எழுந்து போயிடு. கெட் லாஸ்ட் யூ பாஸ்டன், கெட் ரீச் யூ பாஸ்டன் என்று சிரித்தேன். மன்சாராம் என்று சேவகனை கூப்பிட்டார். மன்சாராம் வருவதற்குள் ராஜாராமன் கலண்டு கொண்டேன். வெளியில் வெயிலில் வந்து நின்ற என் நிலைமையை பாருங்கள். கௌரவம், மானம் என்பதெல்லாம் பணம் உள்ளவர்களுக்கு உரியவை. எனக்கு ஏன்? அவர் சாதாரணமாகத்தான் பேசினார். அவர் வெறுப்பு அவருக்கு. அந்த வார்த்தைகளை பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு செக்கை வாங்கி மாற்றி டிக்கெட் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த சமயம் நான் செய்த முற்றிலும் எதிர்பாராத செயலில் அந்த ஒரு தருணத்தில் பூரணமாக வாழ்ந்தேன் நான். நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இதுவரை படித்ததற்கு நன்றி. கடனாக ஒரு 325 ரூபாய் கொடுங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. அவளை உடனே போய் பார்க்க வேண்டும். ப்ளீஸ். 1969ஆம் வருடம் சுஜாதா அவர்கள் எழுதிய சில வித்தியாசங்கள் சிறுகதை நிறைவடைந்தது. நன்றி.